இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். பார்லிமெண்ட் பட்ஜெட் கூட்டத்தொடர் நேற்று ஜனாதிபதி உரையுடன் துவங்கியது. வரும் 1ஆம் தேதி நடப்பாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்ய உள்ளார். இந்த ஆண்டு பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்றாலும் அன்றே பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்தியா ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கு இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் விவசாயிகள், தொழில் முனைவோர், இளைஞர்களுக்கு சர்வதேச அரங்கில் புதிய கதவை திறந்து வைத்துள்ளதாக பிரதமர் மோடி கூறியுள்ளார். வரும் கூட்டத்தொடரை ஆக்கப்பூர்வமானதாக பயன்படுத்த எம்பிக்களுக்கு பிரதமர் மோடி அழைப்பு விடுத்துள்ளார். இந்த நிலையில் 2025-2026 ஆண்டுக்கான பொருளாதார ஆய்வறிக்கையை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் லோக்சபா, ராஜ்யசபாவில் இன்று தாக்கல் செய்தார். நிதி பொருளாதாரத்துறையில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள், அதன் விளைவுகள், சாதக பாதகங்கள் பற்றி விளக்கும் ரிப்போர்ட் கார்டாக இது பார்க்கப்படுகிறது. அதே சமயம் நாட்டின் எதிர்கால பொருளாதார நிலை எப்படி இருக்கும் என்பதை எடுத்துக்காட்டும் அறிக்கையாகவும் இது கருதப்படுகிறது. நிர்மலா தாக்கல் செய்த பொருளாதார ஆய்வறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாவது: உலக அரங்கில் பல்வேறு நாடுகளின் பொருளாதார நிலை கடும் ஆட்டம் கண்டாலும் அவற்றை ஒப்பிடுகையில் இந்தியாவின் பொருளாதாரம் ஸ்திரமாக உள்ளது. இந்திய பொருளாதாரம் ஒரு நிலையான வளர்ச்சி பாதையில் செல்கிறது. உள்நாட்டு தேவை மற்றும் அது சார்ந்த உற்பத்தியே இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சிக்கும் ஸ்திரத்தன்மைக்கும் காரணமாக அமைந்துள்ளது. 2026-2027 ஆண்டுக்கான இந்தியாவின் ஜிடிபி 6.8 முதல் 7.2% இருக்கும். ஜிஎஸ்டி வரி விதிப்பில் மாற்றம், மத்திய அரசு மேற்கொண்ட பல்வேறு சீர்திருத்தங்கள் உலகளாவிய பொருளாதார மந்த நிலையிலும் இந்திய பொருளாதாரத்திற்கு கை கொடுத்தது. இந்திய பொருளாதாரம் நிலையான பாதையில் பயணித்தாலும் உலகளாவிய ஸ்திரத்தன்மையின்மையால் சில பாதிப்புகள் ஏற்படக்கூடும். எனவே இந்த விஷயத்தில் சற்று கூடுதல் கவனம் தேவை. நகர்ப்புறங்களில் நுகர்வோர் தேவை அதிகரிப்பு உற்பத்தி துறைக்கு கை கொடுத்துள்ளது. இதுவும் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான அம்சங்கள் மற்றும் நம் முன் நிற்கும் சவால்கள், அபாயங்கள் என அனைத்தை பற்றியும் உள்ளடக்கியதாக அமைந்துள்ளது என அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தொடர்ந்து இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டன. மீண்டும் பிப்ரவரி 1ஆம் தேதி காலை 11 மணிக்கு கூடும். அன்று மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும்.